அமுக்கு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த தடவை உங்களுடைய நேமையும் நான் ஞாபகம் வச்சு சொல்ல நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா, லைஃப்பில் வந்து நெகட்டிவிட்டியை வந்து கூட வச்சுக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஒரு அழுத்தம், அந்த நம்மளை அடுத்தவங்க வந்து நம்மளை பற்றி பேசின விஷயங்களோ இல்லை வந்து நம்மளை தொடர்ச்சியாக ஏதாவது மென்டலி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சா மட்டும்தான் லைஃப்பில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் போக முடியும். உங்களோட மூளை வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ நெகட்டிவாக இருந்துக்கிட்டே நம்மளால் முன்னேற முடியும்னா கஷ்டம்தான். எவ்வளோ நெகட்டிவ் நம்மளை தேடி வந்தாலும் ஜஸ்ட் அதை தள்ளி விட்டுருங்க. நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக லைஃப்பில் நல்ல க்ரோத்தை பார்க்க முடியுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, சேவிங்ஸ் வந்து நாங்கள் சேல்ரி வந்து கம்மியாக வாங்குகிறோம். அப்போ வந்து எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது? என்னோட மாத கடைசி வரைக்கும் எனக்கு கையில் வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு பணம் இருக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து திடீர்னு இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன விஷயத்த மெயினாக ஃபாலோ பண்ணுறேங்கிறத நான் எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஏன்னா நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சிக்கு வரக்கூடிய செலவுகளை நம்ம எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது, அதே நேரத்தில் நம்மளால் எப்படி தனியாக சேவ் பண்ணி வைக்கிறது, என்ன மாதிரி நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் சேல்ரி எவ்வளோ வாங்கினாலும், கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் திரும்ப நான் சொல்கிற விஷயம் தான், நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணும்போது சொல்கிறீங்க, எனக்கு நிறைய கடன்கள் இருக்குது, இல்லைனா எனக்கு செலவுக்கு, அதாவது வரவுக்கு மீறின செலவுகள் ஏற்படுது, எப்பயுமே அப்படி இருந்தால் நான் எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய இன்கம்மை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்கம்மை அதிகப்படுத்தாமல் லைஃப்பில் நம்ம சேவிங்ஸ்குள்ளே போக முடியாது. அட்லீஸ்ட்டு சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. முக்கியமான விஷயம். ஸோ இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா, அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் அதிலேருந்து ஒரு 20% உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கூடிருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் நிறைய விஷயங்களை ஃபினான்ஷியலாக அச்சீவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? 10,000னா அடுத்த வருஷம் 12,000, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 14,000, கொஞ்சம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இல்லை நான் வாங்குகிற சேலரி எனக்கு பத்தலைன்னா இன்னொரு வேலை அடிஷ்னலாகவும், இல்லை சைடில் ஏதாவது ஒரு சின்ன தொழில், வீட்டில் உங்களோட ஒய்ஃபும் நீங்களும் சேர்ந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் இன்கம்மை நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பண்ணக்கூடிய விஷயம், மாத கடைசியில் எனக்கு வந்து எப்பவுமே என்கிட்ட வந்து ஓரளவுக்காவது மேனேஜ் பண்ணுற மாதிரி பணம் வந்து நான் வச்சுருவேன். அதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத நான் எனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணுற ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா, என்னடா ரேஷியோ கால்குலேஷன்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஷியோவும் முக்கியம், கால்குலேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, உங்களுக்கு மாதம் எவ்வளோ இன்கம் வருதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அந்த இன்கமில் நீங்கள் 50-30-20 அப்படின்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதாவது 3 பங்காக பிரிக்கணும். அதில் ஒரு பங்கு 50%, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 30%, மூணாவது வந்து 20%. இந்த 3 விஷயத்தில் வந்து 50% நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குன்னே நமக்கு தேவைகள்னு இருக்கும். கண்டிப்பாக எனக்கு இந்த மாதம் இவ்வளோ இருந்தால் தாங்க என்னால் குடும்பமே நடத்த முடியும். அதாவது முதல்ல தங்குறதுக்கு, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான பணம், அப்புறம் சாப்பாட்டுக்கு உண்டான விஷயங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்றாட தேவைப்படும்ல, பெட்ரோல் எனக்கு வேணும், இல்லைனா பஸ் சார்ஜ் எனக்கு இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இது எல்லா செலவுகளும் நம்ம இதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னா அந்த 50%க்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20%ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 20%த்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஆசைகள் தேவைகள்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த ஆசைகள் என்னங்கிறதுனா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைப்போம், இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு தேவையான ஒரு துணி எடுக்கிறது, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது, இல்லை வீட்டுக்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம செலவு பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு, சொல்லப்போனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஒரு படத்துக்கு போகிறோம், குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறோம், வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த 20% தான் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து 30%ன்னு இருக்கு இல்லையா, அந்த 30% நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவிங்ஸ் பண்ணணும். சுலபமாக ஈஸியாக சொல்லணும்னா, 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா
அதில் 5000 உங்கள் வீட்டு தேவைக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கலாம், 2000 உங்கள் ஆசைக்காக நீங்கள் செலவு பண்ணிக்கலாம், அதில் 3000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாரும் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். 1 லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்குறேங்கன்னா மாதம் 30,000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களான்னு பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்கிறேன்னா கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெத்தடில் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு லைஃப் டேர்ம் என்ன சொல்கிறது பாலிசி மாதிரி லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 20 வருஷம் குறைஞ்சது 25 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பென்ஷன் வருமானா கிடையாது, நிறைய பேர் கவர்மெண்ட் கிடையாது, வேலை பார்க்குறது கிடையாது, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு இப்போல்லாம் பென்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லைஃப்பை வந்து அடுத்து கொண்டு போகணும், குழந்தைங்களுக்கு ஒன்று பண்ணணும். இப்போ குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க, அடுத்து 20 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படும். அப்போ நம்ம கடனுக்குள்ளே போய் சிக்கக்கூடாது. குழந்தைங்களோட கல்யாணம், நம்மளோட ரிட்டைர்மெண்ட், இது எல்லாமே இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது அப்போ நடக்க போகிறத பற்றி தான். இப்போ நீங்கள் யோசித்து ஒரு 25 வருஷமாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நீங்கள் மாதம் குறைஞ்சது உங்களால் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பண்ணிவிடுங்க. அது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் ஸ்கீம் போடும்போது ஸோ வந்து நார்மலாக இந்த செக்யூரிட்டி பாலிசி அப்படி போடாதீங்க. நல்லா மல்டிபிள் க்ரோத் ஆகிற மாதிரி உங்கள் பணத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு வருமானம் கொடுக்குற மாதிரி பேங்க்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த 2025 என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை பற்றின விஷயங்கள் தான் நான் இப்போ சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன். நான் பண்ணும்போது இந்த வருஷம் கடைசிக்குள்ளே நான் உங்களுக்கு அதை பற்றின விஷயங்களை சொல்லிடுவேன். அதே மாதிரி சின்ன சின்ன தேவைகள் எல்லாமே பெண்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கும். என்னென்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், 2 பசங்க இருந்தாங்கன்னா 2 பசங்களுக்கும் நம்ம ஃபீஸ் கட்டணும். ஸோ அவங்களுக்கு நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. எப்படி நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்மாக ஒரு பண தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னா நான் ஃபாலோ பண்ணுறது, நான் சீட்டு போடுவேன். இந்த சீட்டு போடுற விஷயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான லாபம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்காது. இதே இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஃபீஸ் கட்டுறோன்னா கடன் வாங்கி நம்ம ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு சீட்டு போடுறோன்னா தெரிஞ்சவங்ககிட்ட, ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட போடுங்க, தெரியாதவங்ககிட்ட போடாதீங்க. ஒரு ரிலேஷனில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போடுங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் போது நம்ம டக்குன்னு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா 15 மாதமோ அவங்க எத்தனை மாதம் நமக்கு வந்து அந்த சீட்டில் நடத்துகிறாங்களோ அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுவோம். நமக்கு அதிகப்படியான நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நான் வந்து சீட்டு போட்டு வச்சுருவேன். எனக்கு எப்போ தேவைப்படுதோ, இல்லை எமர்ஜென்சி ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லை கோயிலுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், இல்லை நமக்கே கூட ஒரு மெடிக்கலில் ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்போயுமே ரொட்டேஷ்னலாக சில விஷயத்த பண்ணுங்கள். அதே மாதிரி பெண்கள் வந்து நகை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நகைச்சீட்டு தயவு செஞ்சு போடுங்க. நகைச்சீட்டு போடும்போது நீங்கள் தாராளமாக இப்போ எல்லா கடையிலையும் 1000 ரூபாயிலேருந்து நகைச்சீட்டு போடுற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சு நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் சொல்கிறது 10,000 சம்பளம் வாங்குறேன்னா எனக்கு வந்து 12,000 ரூபாய் செலவாகுது, நான் கடனில் தான் ஒரு மாதமும் மாறி மாறி போயிட்டுருக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா வேறு வழி இல்லை, உங்களுடைய செலவுகளை கம்மி பண்ணணும். நமக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அந்த சம்பளத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுமோ அதை பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். எல்லாராலையுமே உங்களுடைய செலவுகளை குறைக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களால் குறைக்க முடியும். நிச்சயமாக எல்லாராலையும் முடியும். ஆனால் அதை நம்ம பண்ணுறது தான் கிடையாது. புரியுதுங்களா? ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய சாப்பாட்டு செலவுகள் வந்து குறைஞ்சிருங்க. நிறைய செலவு பண்ணால் தான் நமக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் கிடையாது. அதனால் நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதோ, தேவையில்லாமல் ஒரு அக்சசரிஸ் எடுக்கிறது, தேவையில்லாத இடத்துல வந்து ஃபுட்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணாலே நிச்சயமாக உங்களால் சேவிங்ஸ்குள்ளே போக முடியும். இந்த ரேஷியோ மெத்தடை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாருமே ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்ஸோ சரியாக பண்ண மாட்டாங்க இல்லையா? நானும் அப்படி தான். ஸோ நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் லைஃப்பில். ஸோ ஆஃப்டர் லேர்னிங் தான் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.